இங்க ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பப்பியோட பிக்சர் வரைய பாக்குறாரு. ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவரால் முடியல. அவர் வரைஞ்ச எல்லா பப்பி பேப்பரையும் இப்ப அப்படியே கிழிச்சு தூர போட்டுறாரு. இவர் கிழிச்சு போட்ட ஒரு பேப்பர்ல இருந்து ஒரு பப்பிக்கு அப்படியே உயிர் வருது. அந்த பப்பி அந்த ரூமை சுத்தி பார்க்கலாம் ட்ரை பண்ணுது. ஆனா அப்பதான் அதுக்கே தெரியுது அதுக்கு ஒரு கால் இல்லைன்னு. இப்ப அந்த பப்பியும் அப்படியே சுத்தி பார்க்க அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பப்பியோட பிக்சருக்கு 4 கால் இருக்கு. தனக்கு இந்த மாதிரி 4 கால் வேணும்னு பென்சில் இருக்கிற இடத்த நோக்கி இப்ப அப்படியே அது நவர ஆரம்பிக்குது. ஆனா அதால சரியா போக முடியல. அதனால இப்ப இது என்ன பண்ணுதுன்னா அது கிட்ட இருக்கிற மிச்ச பேப்பரை பயன்படுத்தி ஒரு பேப்பர் மேனை ரெடி பண்ணுது. இப்போ அந்த பேப்பர் மேனுமே இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த பென்சில் எடுக்க போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பேப்பர் மேன் டேபிள் ஏறும் போதெல்லாம் அந்த ஆர்டிஸ்டுக்கு பயங்கரமான கோவம் வந்து பொருளெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கான். இப்ப போய் கரெக்டா பென்சில் எடுக்கலான்னு போறாங்க. பார்த்தா அந்த பென்சிலையும் எடுத்து வச்சுக்கிறான். அந்த பென்சில் கிட்ட எப்படியாவது போய் ஆகணும்னு காஃபி கப்ல ஏறி இது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல விழுக ஸ்ட்ரைட்டா போய் ஆஸ்ட்ரேலியா விழுந்துருது. இப்ப அந்த ஆர்டிஸ்டும் சிகரெட் குடிச்சிட்டு அந்த பேப்பர் மேல போட இப்ப அது அப்படியே எரிய ஆரம்பிக்குது. இப்ப அதை பார்த்து அந்த பப்பி என்ன பண்ணுதுன்னா அங்கிட்டு இங்கிட்டு நகர்ந்து கரெக்டா போய் காஃபில விழுகுது. அதனால தீ அப்படியே அணைஞ்சு போயிடுது. ஆனா இந்த மாதிரி தீ பட்டதுனால அந்த பேப்பர்ல அங்கங்க கருப்பாயிருக்கும். இந்த நாய்க்கும் கரெக்டா அது கால் இல்லாத இடத்துல ஒரு மார்க் விழுந்திருக்கும். இப்ப அது கால் வந்துருச்சு. ஆனா இப்ப அந்த ஆர்டிஸ்ட் இந்த பேப்பரை பாக்குறான். இந்த பேப்பர் பார்த்தோன்னே இவருக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இப்ப அப்படியே அதை ஒரு படமா வரைஞ்சிடறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இறைன்னு ஒரு ஷார்ட் பிலிம்ல அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். மறக்காம எங்க ஷார்ட் பிலிமை பார்த்துட்டு அந்த ஷார்ட் பிலிம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.